ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சை பயிறு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு முருங்கைக்காவை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 கத்திரிக்காவை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காய்கறிகளே அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை காய்கறியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிற மொச்சப்பயிரை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அந்த குழம்புல உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்கும், அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் நான் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் புளியை ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா காய்கறிகளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போய் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து காய்கறிகள்லாம் நல்லாவே வெந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு இந்த சமயத்தில் நான் ஒரு 5 சாலை மீன் கருவாடு, மத்தி மீன் கருவாடை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவாடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைங்க. கருவாடோட பச்சை வாசனை போகட்டும். 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கருவாடு நல்லா வெந்து கருவாடோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு பதத்துக்கு வந்துட்டு நான் கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்துருக்கனால எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மொச்சப்பயிறு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த குழம்பு நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றத விட இதை வச்சு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.